ரயிலை நேசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா, போத்தனூர் சந்திப்பு ரயில் நிலையத்துல. இங்கிருந்து நாம ஒரு டாஸ்க் ஒண்ணு நடத்த போறோம். அதாவது போத்தனூர் மேட்டுப்பாளையம் இடையே ட்ரெயின்லயும் பஸ்லயும் டிராவல் பண்ண போறோம். ஸோ இந்த 2 டிராவல்லையும் எவ்வளவு நேரம் எடுத்துக்குது, எவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ போத்தனூர்ல இருந்து நம்ம டைரக்டா மேட்டுப்பாளையம் போறதுக்கு பஸ் கிடையாது. ஸோ நாம ஒரு டவுன் பஸ் ஏறி மேட்டுப்பாளையம் பஸ்ஸை கேட்ச் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஒரு பஸ் வந்திருக்கு. பட் இது உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் போகும். அதனால இந்த பஸ்ல நம்ம போனா கூட அங்கிருந்து இன்னொரு டவுன் பஸ் மாற வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மணி இப்போ கரெக்டா 6 மணி ஆகுது. ஸோ இன்னொரு பஸ் வருது. இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா துடியலூர் போகுது. ஸோ இந்த பஸ்ல நம்ம போனோம் அப்படின்னா மேட்டுப்பாளையம் பஸ்ஸை மேக்ஸிமம் கேட்ச் பண்ணலாம். ஸோ இந்த பஸ்ல நம்ம ஏறி புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போக போறோம். புது பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி மேட்டுப்பாளையம் பஸ் போறதுக்காக வேண்டிய கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு செப்பரேட் பஸ். மணி 6:04 ஆகுது. இந்த பஸ் எடுத்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். எதுக்கு வேற வேலை இல்லாம நம்ம இந்த பஸ்ல போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். போத்தனூர் மேட்டுப்பாளையம் இடையில ஒரு ட்ரெயின் இருக்கு. பட் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த ட்ரெயினை வந்து மக்களால் யூஸ் பண்ண முடியுமா, எவ்வளோ கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்கு ரூ. 10 சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த ரூ. 10 வச்சு நம்ம டைரக்டா மேட்டுப்பாளையம் வரைக்குமே போக முடியும். ஸோ அதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாஸ்க் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரூ. 10 கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கி நம்ம போயிட்டு இருக்கோம். பஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல போயிடுச்சு. இது வடகோவை பகுதி. இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இப்போ நம்ம வடகோவை தாண்டி போயிட்டு இருக்கோம். டவுன் பஸ்னாலும் கொஞ்சம் ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கு. எனிவே மணி 6:04 அந்த மாதிரி டைமுக்கு நம்ம பஸ்ல ஏறணும். பஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ புது பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. ஸோ இங்க இருந்து நம்ம மேட்டுப்பாளையம் பஸ்ல போகணும். ஸோ நம்ம இங்க இறங்கிக்கலாம். ஸோ இதான் வந்துருச்சுங்க. மேட்டுப்பாளையம் பஸ் ஒன்று வருது. சூப்பர். நம்ம இறங்கின ஒரு நிமிஷத்துலேயே அடுத்த பஸ் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம ஏறிடுவோம். இங்கேருந்து நம்ம மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகலாம். ஸோ 2 பஸ் மாறி போகிறோம் மேட்டுப்பாளையத்துக்கு. ட்ரெயினுங்கும் போது டேரெக்டாக போகலாம். டிக்கெட் பார்த்தோம்னா இங்கிருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு, அதாவது புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு ரூ. 20 சார்ஜ் பண்ணுறாங்க. ஏற்கனவே டவுன் பஸ்ஸில் ஒரு ரூ. 10 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக போத்தனூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கு நமக்கு ரூ. 30 சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த பஸ்ஸும் கூட ரொம்ப ஸ்பீடாக தான் போகுது. எனிவே இது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்னு தெரியல மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு. நார்மலாக வந்து ஒரு 1 ஹவர் எடுத்துக்கும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டவுன் பஸ்ஸில் வந்து இதில் ஏறி இருக்கோம். வண்டியும் நல்லா ஸ்பீடாக தான் போகுது. போகிற காரு, பைக்கு எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி தான் போயிட்டு இருக்கான். இந்த போத்தனூர் மேட்டுப்பாளையம் இடையே வந்து என்ன டைரக்டா ட்ரெயின் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இடையில மெமு ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 5 சர்வீஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அதுல 3 சர்வீஸ் வந்து போத்தனூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டா நம்ம போத்தனூர் வரைக்கும் வர முடியும், போக முடியும் இந்த மெமு எக்ஸ்டென்ஷனால. மழை பெய்யுதுங்க. இப்பதான் புயல் வந்துட்டு போயிருக்கிறதுனால கொஞ்சம் மழை தான் கோயம்புத்தூர்ல. பெரிய அளவுல இல்லை, பட் லைட்டா. பஸ்ஸில் வந்து சைடில் ஜன்னலை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா அந்த கைப்பிடி கூட இல்லை. ரெகுலராக நம்ம பார்க்குறது தான். எனிவே மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 7 மணிக்கு நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் காரமடை அப்படிங்கிற பகுதியில் இருக்கோம். இங்கேருந்து மேட்டுப்பாளையம் கொஞ்சம் பக்கத்தில் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மேட்டுப்பாளையத்தை ரீச் பண்ணிடுவோம். அட்லாஸ்ட் மேட்டுப்பாளையத்தில் நம்ம இறங்கிட்டோங்க. 7:13க்கு நம்மளை வந்து மேட்டுப்பாளையத்தில் இறக்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம். ஸோ நம்ம டவுன் பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து இறங்கி மறுபடியும் ஒரு டைரக்ட் பஸ் பிடிச்சி தான் வந்திருக்கோம். நம்மளை இந்த பஸ் தான் கூட்டிகிட்டு வந்துச்சு. உள்ள பெருசாக கூட்டம் இல்லைனாலும் பஸ்ஸு நல்லா ஸ்பீடாக தான் வந்தாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போத்தனூரில் ஏறுற நேரத்தில் தான் மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துருச்சு. அதாவது திருநெல்வேலியிலேருந்து வீக்லி வரக்கூடிய வண்டி வந்துருந்துச்சு. அந்த ட்ரெயினும் இப்போதான் மேட்டுப்பாளையம் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா மேட்டுப்பாளையத்தில் வந்து அந்த ட்ரெயினில் இறங்கின பேசஞ்சர்ஸ் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதோட டைமிங் பார்த்தோம்னா போத்தனூரில் 6:07க்கு எடுத்திருக்கான். நம்ம 6:04க்கு பஸ்ஸில் ஏறணும். 6:07க்கு எடுத்து 7:13க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்திருக்கான். ஸோ மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தோட என்ட்ரன்ஸில் உங்களை வரவேற்கிறதுக்காக வேண்டி இந்த மீட்டர் கேஜ் ஒரு கோச் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த கோச் வந்து எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மீட்டர் கேஜ் ஓடக்கூடிய ஒரே ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கிருந்து தான் போகுது. வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான விஷயம் கூட நீங்க மேட்டுப்பாளையத்துல பார்க்கலாம். அது நான் வீடியோல உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். மேட்டுப்பாளையத்துல வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி தான் இருக்கு. புதுசா தான் கட்டியிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ்ல இருக்கு. யாரும் டிக்கெட் கொடுக்கறதுக்கு இல்லை. ஆனா டிக்கெட்
ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம அவர்கிட்ட போய் நம்ம டிக்கெட் எடுப்போம். கொடுத்துண்ணா தரணும். சரிங்க வாங்கிக்கோங்க. சரிங்க போய்ட்டு வாங்க. ஓகே. எனக்கு ஒரு போத்தனூர் ஒன்று. ஆமாம். நமக்கான ட்ரெயின் பார்த்தோம்னா காலையில் முதல் வண்டி மேட்டுப்பாளையத்துலேருந்து போகக்கூடிய வண்டி 8:20க்கு இங்கேருந்து புறப்படுது, டைரெக்டாக போத்தனூர் வரைக்கும். ஸோ நாம் இப்போ வந்து நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் பார்த்தோம்னா நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அம்ரித் பாரத் அப்படிங்கிற ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கலேட்டர் வச்சுட்டு இருக்கிறாங்க. அண்டு இந்த பில்டிங்ஸ் எல்லாமே புதுசாக இப்போ கட்டினது தான். அண்ட் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கூட இப்போ கட்டினது தான். எஸ்கலேட்டர் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ நம்ம வந்து இந்த படிக்கட்டில் ஏறி மேலே போவோம். நம்ம ஸ்டேஷனில் வந்து 2 முக்கியமான ரயில்கள் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தோம்னா நம்ம லெஜெண்டரி ப்ளூ மவுண்டன், அப்புறம் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த வீக்லி எக்ஸ்பிரஸ் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி. ஸோ நம்ம இப்போ படிக்கட்டில் இறங்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா வேண்டாம், நம்ம லிஃப்ட் ஒன்று இருக்குது. செக் பண்ணி பார்த்தா லிஃப்ட் ஆப்ரேட்டில் தான் இருக்குது. ஸோ வந்து படிக்கட்டில் ஏறி இறங்க முடியாத பயணிகளுக்காக வேண்டி ரயில்வேல இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. நம்ம லிஃப்ட் மூலமாக இப்போ கீழே இறங்கி போய் நம்ம ஸ்டேஷனில் என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் வீக்லி எக்ஸ்பிரஸ் வந்து நின்றுருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அங்கேருந்து புறப்படுது, இங்கே திங்கக்கிழமை காலையில் வந்து சேரும். திங்கக்கிழமை நைட் இங்கேருந்து புறப்பட்டு மறுபடியும் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் மேட்டுப்பாளையத்துலேருந்து திருநெல்வேலி போய் சேருது. மேட்டுப்பாளையம் கேண்டீனில் வந்து வடை நல்லாயிருக்கும். ஸோ போய் சுட சுட இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கினா எனக்கு உள்ளே இருந்து ஆறி போன வடையை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரோட நமக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே இந்த இட்லி வடை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாம் இப்போது ஒரு சர்க்கரை இல்லாத ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டோம். அண்டு இந்த ஸ்டேஷனில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷெட்டு தான். அதாவது இது வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங்கு. அதை மாறாமல் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்டடமாக இருக்குது இந்த ட்ரெயின் சர்வீஸ் கூட. மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். அதாவது திங்கக்கிழமை காலையில் வந்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு மீட்டர் கேஜ் ட்ரெயின் இங்கிருந்து போகுது, அதாவது மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகுது. அண்டு வந்து பார்த்தோம்னா ஒரு ஐசிஎஃப் கோச் இருக்கக்கூடிய ட்ரெயின், அதாவது நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸ் நிற்கும். அண்ட் எல்ஹெச்பியில் நிற்கக்கூடிய ஒரு ட்ரெயின், அதாவது திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் வண்டியை பார்க்கலாம். அடிஷ்னலாக மெமு, அதாவது நம்ம கோயம்புத்தூர் போகக்கூடிய, அதாவது போத்தனூர் வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெமோ வண்டி. ஸோ எல்லா வகையான வண்டிகளையும் ஒரே நேரத்தில் நீங்கள் திங்கக்கிழமை காலையில் மேட்டுப்பாளையத்தில் பார்க்க முடியும். மேட்டுப்பாளையம்லேருந்து காலையில் புறப்படுற இந்த ட்ரெயினுக்கு செம்ம டிமாண்டுங்க. பாருங்கள், வண்டி ஆல்ரெடி ஃபுல்லு, எல்லா சீட்டுமே ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் பேர் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி வண்டி காலையிலேயே ஃபுல்லாக போகுது. எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, அந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க கூட இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பயனுள்ள ட்ரெயின். அந்த மக்களும் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ட்ரெயினில் போகிறதா இருந்தாலும் சரி, பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி. ஸோ அந்த சீசன் பாஸ் கூட எடுத்துக்கிறாங்க. மந்த்லி பாஸ் எடுத்துக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து அடுத்த ரயில் நிலையமான காரமடைக்குள்ளே என்ட்ராகுது. அடேங்க அப்பா, என்னங்க அது, காரமடையில இவ்வளவு பேரா? இதுக்கப்புறம் வேற வண்டி இல்லைங்க. இவ்வளவு பேர் இந்த ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. எல்லாரும் ஏறிட்டாங்க, வண்டி கிளம்பிருச்சு. ரன்னிங்ல கூட கடைசி நேரத்துல கூட ஏறுறாங்க. இவங்க ஏறுற அந்த கூட்டத்தை நீங்க பார்த்துருக்கணுமே. வண்டி பாருங்க, இப்போ வண்டி இப்போ காரமடையிலேருந்து பெரிய நாயக்கன் பாளையம் அடுத்த ரயில் நிலையத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இந்த ட்ரெயினுக்காக வேண்டி காத்திருக்கிறாங்க. இந்த ட்ரெயினுக்கு உள்ள வந்து சரியான கூட்டமா இருக்குங்க. கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டமா இருக்கு. நிற்க கூட இடம் இல்லை. வண்டி ஆல்ரெடி ஃபுல்லாக தான் மேட்டுப்பாளையத்துலேருந்து புறப்படும் போதே இருந்துச்சு. அந்த காரமடையில் நிறைய பேர் ஏறிருக்காங்க. மொத்தமே இந்த இடையில மொத்தம் 3-4 ஸ்டேஷன் தாங்க இருக்கு. ஆனால் இந்த 4 ஸ்டேஷன்லையுமே நிறைய மக்கள் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. காலையில் போகிற வண்டி, வேலைக்கு போகிறவங்கனால பாருங்க, பெரியநாயக்கர் பாளையத்தில் கூட கணிசமான மக்கள் ஏறுறாங்க. ஏற்கனவே உள்ள நிற்க கூட இடம் இல்லை. இதை பாருங்க, எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. சென்னையில பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் இந்த அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான். மொத்தமே 4 ஸ்டேஷன் தான் இடையில இருக்கு. அதுக்கு இவ்வளவு கூட்டம் ஏறுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மக்களுக்கு.
அடிக்கடி வேற இந்த ட்ரெயினை வந்து கேன்சல் வேற பண்ணுவாங்க மெயின்டெனன்ஸ்க்காக. அப்போல்லாம் இந்த மக்கள் ரொம்ப சிரமப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்டுப்பாளையம் டு போத்தனூர் போகக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதோட 3வது ரயில் நிலையமான துடியலூருக்கு வந்திருக்கு. துடியலூர்ல வந்து பெரிய லெவலில் கூட்டம் இல்லாட்டினாலும் கொஞ்சம் காலேஜ் போகிற பசங்க, வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம வண்டி துடியலூர்லேருந்து புறப்பட்டுருச்சு. ரொம்ப மெதுவாக தான் போகுது. என்ன காரணம்னா கீழே பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு பாருங்க. வேலை நடந்துகிட்டு இருக்கும்போதே ட்ரெயின் ஆப்ரேட் பண்றாங்க. கீழே பார்த்தீங்களா பிரிட்ஜ் அப்படியே ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் வண்டியை கொஞ்சம் மெதுவாக ஆப்ரேட் பண்றாங்க. இந்த பாதையில மொத்தம் 2 பிரிட்ஜ் இருக்கு. அதோட முதல் பிரிட்ஜ் தான் அது, கொஞ்சம் பெரிய பிரிட்ஜ் தான். இது வந்து கௌசிகா அப்படிங்கிற ஒரு ரிவர் நினைக்கிறேன். சரியா சொல்லணும் அப்படின்னு தெரியல. அடுத்த ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பிரிட்ஜ். ஆல்மோஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் நார்த் ஸ்டேஷனை நெருங்கிட்டோம். கோயம்புத்தூர் நார்த் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து கோயம்புத்தூரோட ஒரு கமர்ஷியல் ஹப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குட்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே இங்கிருந்து தான் நடக்கும். ஸோ இந்த கோயம்புத்தூர் நார்த் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே காலேஜ் இருக்கு அண்டு காந்திபுரமும் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஸோ வந்து இது காலையில் வேலைக்கு வரக்கூடிய மக்களுக்கு ரொம்பவுமே இந்த ஸ்டேஷன் முக்கியமான ஒரு பயனுள்ள ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, சொன்னது போல தான். பாருங்க, மொத்த க்ரௌட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 90% க்ரௌடு வந்து இங்கேயே இறங்கிட்டாங்க. எவ்வளோ பேர்! இப்போ ரிட்டர்ன் ஈவினிங் போகும்போதும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ காலையில் எப்படி பார்த்தோமோ அதே போல் ஈவினிங் போகக்கூடிய ட்ரெயின்லையும் மொத்த கூட்டமும் இங்கே ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே வந்து இந்த ட்ரெயினோட கோச் பார்த்தீங்கன்னா மொத்தமே 8 பெட்டிகள் தான். இவ்வளவு கூட்டத்தை சமாளிக்கிறது உண்மையிலே கஷ்டம் தான். அடிஷ்னல் ஒரு 4 கோச் சேர்த்து 12 கோச் வண்டியை ஓடலாம். நம்ம வண்டி பார்த்தோன்னா இப்போ கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்குள்ளே வருது. நான் வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தான் அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா வந்து இப்போ கோயம்புத்தூரில் டெர்மினேட் ஆக போகிறதில்ல. இது போத்தனூர் போகும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துருவாங்கன்னு நினச்சேன். பட் வண்டியை 3வது பிளாட்ஃபார்முக்குள்ளே விடுறாங்க. சம்திங் ராங் அப்படின்னு தான் சொல்லணும். எனிவே மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:10. வண்டியை வந்து எடுக்கலை. என்னன்னு விசாரிச்சதுல பார்த்தோம்னா இந்த வண்டி வந்து போத்தனூர் போகாதான். இன்னைக்கு வந்து இந்த வண்டி போத்தனூர் போக போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு வந்து டெம்பரரியாக போத்தனூர் கோயம்புத்தூர் இடையே கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே நம்ம இந்த டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்னா நம்ம போத்தனூர் போய் ஆகணும். செக் பண்ணி பார்த்ததுல வந்து ஈரோட்டிலேருந்து இன்னொரு பேசஞ்சர் ட்ரெயின் அடுத்து இருக்கு. அந்த வண்டியில் நம்ம போத்தனூர் போக முடியும். பட் எனிவே அது ஒரு 9:35க்கு தான் வரும். இந்த டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ட்ரெயினை வந்து வெயிட் பண்ணி அந்த ட்ரெயினை கேட்ச் பண்ணி தான் நம்ம போத்தனூர் போய் ஆகணும். இப்போ நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் போத்தனூர் போக வேண்டியவங்க இருந்தாங்க அந்த ட்ரெயினுக்குள்ள. அவங்ககிட்டயும் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 1வது பிளாட்ஃபார்மில் ஒரு வண்டி வரும், அந்த வண்டியில் ஏறினீங்கன்னா நீங்கள் போயிடலாம், போத்தனூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1வது பிளாட்ஃபார்மில் வண்டி வரும் அப்படின்னு சொன்னோடனே தான்பாத் ஆலப்புழா வண்டி வந்து நின்றுருக்குங்க. நிறைய பேர் நான் சொன்னேன்ல, அதில் 2-3 பேர் ஏறிட்டாங்க. நான் அப்புறம் விசாரிச்சதுல அது போத்தனூர்ல நிற்காது, டேரெக்டாக பாலக்காடு தான் போய் நிற்கும் அப்படின்னு சொன்னதுனால அவங்கள போய் மறுபடியும் கீழே இறக்க வேண்டியதாக போச்சு. நான் நல்லது செய்ய போய் அது கடைசியில் அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரியும்டா. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? ஒருவேளை அவங்க போத்தனூர் போகணும்னு ஏறி இருந்தாங்கன்னா அவ்வளோதான், அந்த வண்டி நேரம் பாலக்காடு போயிருக்கும். இனிமே அவங்கள இறக்கிட்டேன் சேஃபா. இப்போ அடுத்த நம்ம எதிர்பார்த்துருந்தா ஈரோடு பாலக்காடு டவுன் வண்டி வந்துருச்சு. ஸோ இந்த வண்டியில் வந்து நம்ம ஏறி இப்போ போத்தனூர் போக போகிறோம். ஆல்ரெடி லேட்டு தான். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 9:35க்கு வர வேண்டிய வண்டி 9:45க்கு மேலே தான் வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம காலையில் மேட்டுப்பாளையம் போகக்கூடிய டைமை கணக்கு பண்ணும்போது டைமை கடந்துருச்சு. மறுபடியும் ஸ்லோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இது, எப்போதான் போத்தனூர் போய் சேரும்? ஆக்சுவலாக வந்து இதுதான் ரீசன் நினைக்கிறேன். அதாவது நம்ம வண்டி வந்து போத்தனூர் போகாமல் கோயம்புத்தூரோட ஸ்டாப் பண்ணாங்க இல்லையா, ஆல்ரெடி வந்த வண்டி. அதுக்கு ரீசன் வந்து இதுதான் நினைக்கிறேன். அதாவது இங்கே வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. போத்தனூர் கோயம்புத்தூர் இடையில வந்து ரயில்வே மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் டெம்பரரியாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. இனிமே நீங்கள் தைரியமாக காலையில் 8:20 வண்டியில் ஏறி போத்தனூர் வரலாம், டேரெக்டாக ஒரே ட்ரெயினில். ஸோ இப்போ நம்ம வண்டி வந்து போத்தனூர் ஜங்ஷனை நெருங்கிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா 8:20க்கு நம்ம மேட்டுப்பாளையத்தில் ஏறணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் ஆயிடுச்சு 10:18 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பஸ்ஸில் நம்ம 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் போயிட்டோம். பட் ட்ரெயினில் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ட்ராவல். ஆனால் நமக்கான செலவு பார்த்தோம்னா ட்ரெயினில் வெறும் 10 ரூபா தான் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். நான் உங்கள் தாகிர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயின் வே. உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.